நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். லூக்கா 18வது அதிகாரம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லி தம்முடைய வார்த்தையை இந்த நாளிலும் உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். ஆண்டுடைய சமூகத்தில் வெகு நாளாய் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். நீங்கள் ரொம்ப காலமாக காத்திருந்து, ஆண்டவரே நான் சோர்ந்து போயிட்டேன்பான்னு சொல்லுகிற நிலைமைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், சீக்கிரத்திலே உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நான் நியாயம் செய்வேன். உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களுக்கு நான் நியாயம் செய்வேன். நீங்கள் கேட்ட விண்ணப்பத்தின்படியே உங்களுக்கு நான் நியாயம் செய்வேன். உங்களுக்கு நான் எல்லாவற்றையும் இந்த நாளிலும் சீக்கிரத்திலே செய்து முடிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு நியாயாதிபதி அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தானாம். அவனே என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், ஒரு விதவைக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டானாம். தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காத ஒரு நியாயாதிபதி அந்த விதவை அநேக தரம் அவனிடத்தில் போய் நின்றது நிமித்தமாய் அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன் இருதயத்தில் யோசிக்கிறான். நீதி உள்ள நியாயாதிபதியாக நம்முடைய இயேசு கிறிஸ்து, நீதி உள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீதியின் செங்கோலை பிடித்திருக்கிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்திலேயே உங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்துக்க முடிவை கொடுத்து உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி நியாயம் செய்வார். உங்கள் வாஞ்சைகள் நிறைவேறும் நாட்களாய் இந்த நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருங்க. அவரை தேடுகிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.